பார்த்துட்டு இருக்கிற ஐடெக் தமிழ் சேனல். நான் உங்க தினேஷ். இந்த வீடியோ வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்போட 5 ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தெரியல அப்படின்னா வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே தொடர்ந்து பாருங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்பிட்டு இருப்பாங்க. அந்த வாய்ஸ் மெசேஜை வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தால் அப்படின்னா அதை எப்படி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்றத இந்த ட்ரிக்கில் வந்து பார்த்துக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கியர் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா தமிழ்னு சொல்லி மேலே வந்து சர்ச் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 தமிழ் வருது. நான் வந்து இந்தியா தமிழ் வந்து சூஸ் பண்ணிக்க போகிறேன். சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து டன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்து எந்த வாய்ஸை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாய்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த வாய்ஸை வந்து சூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஷேர் அப்படின்ற ஐக்கான் வந்து இருக்குது. அந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. அந்த ஆப் வந்து ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் மெசேஜில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி படிச்சுக்கலாம். கீழே வந்து தமிழ்னு இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்துங்க அந்த வாய்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாக இங்கே வந்து காமிக்குது. இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க, நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்னு சொல்லிட்டு நிறையா மிஸ்டேக் வந்து பண்ணிடுவோம். அப்படி மிஸ்டேக் பண்ணாமல் எப்படி டைப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன். ஹாய் ஹவ் ஆர் யூன்னு அனுப்புகிறேன். இப்படி அனுப்பிட்டேன். இப்படி அனுப்புனதுக்கப்புறமா இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டரில் மாறிடும். மறுபடியும் ஒரு டைம் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் லாக்கில் மாறிடும், மற்றதில் ஸ்மால் லெட்டர் இருக்கும். மறுபடியும் ஒரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் மாறிடும். இந்த ட்ரிக் வந்து நிறையா சேட்டிங் பண்ணுறவங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தாலும் கீழே லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்போம் இந்த மாதிரி. அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருந்தாலும் சரி, பர்சனல் மெசேஜாக இருந்தாலும் சரி நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுண்டு வந்து டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி தான் ஆகும். அதனால் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இன்டர்நெட் கார்டு இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த அப்ளிகேஷன் வந்து பிளாக் பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அப்ளிகேஷன்லாம் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து சூஸ் பண்ண போகிறேன். வாட்ஸ்அப் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒய்ஃபை சிம்பிள் இருக்கும், மொபைல் டேட்டாவோட சிம்பிள் இருக்கும். நான் வந்து 2 டைமே வந்து கட் பண்ணிக்க போகிறேன். 2 டைமே பிளாக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எந்தெந்த அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பிளாக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக் பிளாக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பிளாக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பிளாக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வராத போது நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சரளமாக ஓடிக்கிட்டே இருக்கும். மேலே லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா VPN பட்டன் வந்து ஆஃபில் இருக்கும். அந்த பட்டன் வந்து ஒன்ஸ் ஆன் பண்ணி அப்படின்னா பிளாக் பண்ண வெப்சைட்டை வந்து ஈஸியாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதாக பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா குரூப் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி நம்மளுக்கே தெரியாமல் வந்து நம்மளை வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க. அப்படி வந்து நம்ம வந்து எந்த குரூப்லேயும் வந்து ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க 3 டாட் லைன் வந்து கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் சொல்லியிருக்கும். அந்த அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரைவசின்றத ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரூப் சொல்லியிருக்கும். இந்த ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா எவ்ரி ஒன், மை கான்டாக்ட்ஸ், நோபடின்னு இருக்கும். கீழே இருக்கிற நோபடி அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு டன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களை வந்து யாருமே எந்த குரூப்புமே ஆட் பண்ண முடியாது. இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு வந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க.
ஓகேங்க, நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா சேட் பின். இந்த சேட் பின்னா என்னென்னா, நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து நம்ம மெசேஜ் பண்ணியிருப்போம், இல்லைன்னா அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. அது வந்து நிறையா மெசேஜ் வரதுனால மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, தட் பர்டிகுலர் கான்டாக்ட் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து பின் ஐக்கான் இருக்கும். அந்த பின் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுறது மூலிமா அந்த பின் பண்ண கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஷோ ஆகும். இதனால் நம்ம அவங்க மெசேஜ் அனுப்புனாலும் சரி, நம்ம மெசேஜ் அனுப்புனாலும் சரி, அவங்க பார்க்குறாங்க இல்லையா, இல்லை அவங்க அனுப்புனா நம்மளை வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரிக் தான் அது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஐடெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.